கருவில் என்ன சுமப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க உருக்கத்தை இரக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க உருக்கத்தை இரக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடதாச அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடதாச உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் ஞாபகம் ஊட்டும்படியாக இந்த நாளில் கொடுக்கிற அவருடைய வசனமானது உபாகமம் 1 அதிகாரத்தில் 31 வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமன்பானவர்களே, நம்முடைய தேவன் சுமக்கின்ற தேவன், நம்மை நடத்துகின்ற தேவன், நம்மை நிறுத்துகின்ற தேவன். இதோ இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமாயிருந்தவர் நமது தேவன். நம்மை சுமந்தவர்கள் நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாய். ஆனா தேவன் சொல்றாரு, உன் தாயின் வயிற்றுல உன் தாய் உன்னை சுமந்த பொழுது என் கரம் உன்னை சுமந்துச்சு. நீ பிறந்த போது என் தோல் உன்னை சுமந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் பிரியமல்ல தன் தகப்பனை, தன் மகனை, தன் பிள்ளைய சுமந்து கொண்டு போகிறது போல நீங்க கடந்து வந்த எல்லா வழிகளிலையும் எத்தனை வருஷங்கள் நீங்க கடந்தீங்க தெரியாது. எல்லா வழிகளிலும் இப்போ நீங்க நிற்கிற அந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமான் அன்பானவர்களே, இதுவரைக்கும் சுமந்தவர் இனிமேலும் சுமப்பார். நீங்க சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் உண்டு, உங்களை சுமக்கிறதுக்கு ஒரு கரம் உண்டு. அந்த கரத்தை இல்லை, அந்த தோலின் மேல பிரியமான நீங்க இருக்கிற வரைக்கும், சாஞ்சிக்கிற வரைக்கும், நாட்கள் எப்படின்னா இருக்கட்டும், காலங்கள் எப்படின்னா இருக்கட்டும், ஆனா நீங்க சுகமா இருப்பீங்க. இந்த தெய்வத்தை தொடர்ந்து ஸ்தோத்திரியுங்கள். அவர் இன்னமும் உங்களை நடத்துவார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, தாயின் கர்ப்பத்தில் சுமந்தீங்க, கடந்து வந்த எல்லா பாழதிகளிலும் தோலின் மேல் சுமந்தீங்க, நிற்கிற இடம் வரைக்கும் வழிநடத்தி வந்தீங்க, இந்நாள் வரைக்கும் வாழ வைக்கிறீங்க. இன்னும் பிள்ளைகளை சுமந்து தாங்கி தப்புவித்து வழிநடத்தும்படியாய் உன் பிள்ளைகளை உன் கரத்தில் விட்டு கொடுக்கிறேன். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடதாச அப்பான்னு கூப்பிடுவேன். God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த செய்திகள் வழியா மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you.